மீதமுள்ள பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தருவார். நாம் மீண்டுமா யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து தூபபீடத்தின் மீத காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் சோத்தரிக்கிறப்பா, இன்றைக்கும் நாங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அதன் வாசல்களை குறித்து, அதன் பிரகாரத்தில் உள்ள அந்த வெண்கல பலிபீடத்தை குறித்து, வெண்கல கடல் தொட்டியை குறித்து தகப்பனே அப்பா, அதுபோல இன்றைக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள தூபபீடத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறீர். இன்றைக்கும் தகப்பனே விடுபட்ட இன்னும் சில சத்தியங்களை இந்த தூபபீடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு உமக்காக துதி செலுத்துகிறவர்களாய், ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவர்களாய், பலி செலுத்துகிறவர்களாய், ஆண்டவரே ஆராதனை செய்கிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் நீங்கள் தொடர்ந்து நடத்தும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். எல்லாரோடும் இடைபடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காலையிலும் மாலையிலும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆசார் 5வதாக நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஆசாரியன் தூபபீடத்தின் அந்த கொம்புகளில் இரத்தம் பூசப்பட வேண்டும். இந்த தூபம் போடுகிறதான அந்த வேலையில் அந்த தூபபீடத்தின் கொம்புகளிலே இந்த ரத்தம் பூசுறாங்க இல்லையா? இந்த நிகழ்ச்சி எப்பொழுது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த ரத்தம் பூசப்பட வேண்டும். அது எதற்காக அப்படின்னா, ஆசாரியன் தனக்காகவும் தன் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருந்தால் அதன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த தூபபீடத்தின் கொம்புகளிலே என்ன பண்ண வேண்டும்? அதை பூசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கான வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? யாத்திராகமம் 30:10 அங்கே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. யாத்திராகமம் 30:10, யாத்திராகமத்தின் புத்தகம். வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிரயாச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது. ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த தூபபீடத்தின் கொம்புகளிலே பூசப்படுகிறதான இந்த இரத்தம் எதற்காக பூசப்படுகிறது என்றால், மனிதன் செய்த பாவம், ஆசாரியன் செய்த பாவத்திற்கான பிராயச்சித்தம். அதுக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்றது, நீங்கள் சங்கீதம் 32 படிங்களேன். அங்கே உங்களுக்கு இதனுடைய இந்த பிராயச்சித்தம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எழுதியிருக்கு பாருங்க. சங்கீதம் 32 தோஷம் 5வது வசனம் பாருங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அப்படின்னா, இப்ப சொல்றல தோஷம் கழிக்கிறது, தோஷம் நீங்கிறது, அதற்கான ஒரு பரிகார வார்த்தை தான் என்னது? பிராயச்சித்தம். அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்மளுடைய தோஷம் மாறுவதற்கு, நம்மேல் இருக்கிறதான அந்த அக்கிரமம் மாறுவதற்கு நாம் செய்கிற பரிகாரம் தான் என்னது? இந்த பிராயச்சித்தம் என்றதான வார்த்தை. அப்போ இந்த பிராயச்சித்தத்தை என்ன செய்கிறான் என்றால், வருஷத்துக்கு ஒரு முறை ஆசாரியன் என்ன செய்கிறான்? இந்த கொம்புகளிலே ரத்தம் பூசப்படுவதினாலே பாவத்திற்கான பிராயச்சித்தத்தை என்ன பண்ணுகிறாங்க? செய்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த இரத்தம் பூசப்படுவது எதற்காக அப்படின்னா, இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நீங்க எபிரேயர் அந்த நிருபத்துக்கு வாங்க. எபிரேயர் அங்க வாங்க. அங்க நான் வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய
இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இந்த ரத்தம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, நாம் பழைய ஏற்பாட்டு கால நாட்களிலே மிருகங்களுடைய ரத்தத்தை தான் கொண்டு போய் இந்த கொம்புகளின், இந்த பலிபீடத்தின் கொம்புகளிலே என்ன பண்ணுவாங்க, பூசுவார்கள். அல்லேலூயா. இப்போ பலிபீடத்தின் கொம்புகளிலே பூசப்படுகிற ரத்தம் என்ன 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 செய்கிறது என்றால், அது எதற்கு அடையாளமாக செய்யப்படுகிறது என்றால், அது ஒரு பரிந்து பேசுகிறதாய், ஒரு கெஞ்சுகிறதான காரியமாய் அதன் மேல், அந்த கொம்புகளின் மேல் என்ன பண்ணப்படுகிறது, ரத்தம் பூசப்படுகிறது. ஆனால் இந்த மிருகங்களுடைய ரத்தம், பலிபீடத்தின் கொம்புகளிலே பூசப்படுகிற இந்த மிருகங்களுடைய ரத்தம் பேசுமா? சத்தமா சொல்லுங்க, மிருகங்களுடைய ரத்தம் பேசுமா? பேசாது. ஆனால் நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இங்க வசனம் சொல்லுகிறது என்னது, பேசுகிறது. சொல்லுங்க, ரத்தம் என்ன பண்ணுது, பேசுகிறது. ரத்தம் பேசுமா? பேசுமா? பேசும். அல்லேலூயா. ரத்தம் என்ன பண்ணும், பேசும். வசனம் 24 அதன சொல்லுது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலின் ரத்தம் பேசினச்சு. என் சகோதரன் என்ன கொன்னுட்டான். ஆபேலின் ரத்தம் என்ன பண்ணுச்சு, பேசிச்சு. காயின் கொலை செஞ்சிட்டான் ஆபேல. ஆபேலின் ரத்தம் என்ன பண்ணுச்சு, பேசினது. அதனாலதான் ரத்தம் சிந்தினால், மனிதனுடைய ரத்தம் சிந்தினா என்னது, அது தேசம் தீட்டுப்படும். என்ன, எந்த ரத்தம் சிந்தப்பட்டா, மனித ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டா, இந்த பூமியிலே சிந்தப்பட்ட இந்த மனித ரத்தத்தினாலே தேசம் என்ன பண்ணும், தீட்டுப்படும். அதனாலதான் மனுஷனுடைய ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, வீணா சிந்தக்கூடாது. அப்படி நீங்க தேசத்துல மனிதனுடைய ரத்தத்தை சிந்துவீங்க அப்படின்னா தேசத்துக்குள்ள என்ன உண்டாயிரும்னா தீட்டு உண்டாயிரும், உங்களுக்கு சமாதானம் போயிடும். அல்லேலூயா. ஆனா இந்த ஆபேலின் ரத்தம் பேசுது. என்னன்னு பேசுது, பழி வாங்கும்படி பேசுகிறது. என் காயன், என் அண்ணன் என்ன பண்ணிட்டான், கொன்னுட்டான் அப்படின்னு பேசுது. ஆனா ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் என்ன பேசுது அப்படின்னா, நன்மையானதை பேசுது. அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் பேசினாரு. என்னென்ன பேசினாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு அவர் உசுறு உள்ள இருக்கும் போதே அதான் பேசினார். அவர் ரத்தமும் இன்னைக்கு என்ன பேசுது, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. எதற்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது என்றால், நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட, பாவங்கள் மன்னிக்கப்பட, நமக்காக பழி வாங்குகிற வார்த்தையை பேசல, மன்னிங்க அப்படின்னு என்ன பேசுகிறது, பரிந்து பேசுகிறது. அல்லேலூயா. அதனால்தான் கொம்புகளில என்ன பண்ணப்பட வேண்டும் என்றால், ரத்தம் பூசப்படுகிறதுக்கு அடையாளம் என்னன்னா, பரிந்து பேசுவதற்காக. அப்ப ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டதுன்னா, பாவம் நிவர்த்தி ஆவதற்காகத்தான் ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. அப்போ இயேசுவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது என்றால், மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, இந்த மனிதன் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறது என்பதை என்ன பண்ணுகிறது, இது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நீங்க இதே எபிரேய புத்தகத்துல நீங்கள் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 4வது வசனம் பாருங்க. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. போதும். பாவங்களை என்ன செய்ய மாட்டாது, நிவர்த்தி செய்ய மாட்டாது. அல்லேலூயா. அதுக்கு முன்பக்கம் நீங்க 9:27 9:22 படிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறிய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதலினால் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்ப மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன சிந்தப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ரத்தம் பூசப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் என்ன பண்ணப்படும், மன்னிக்கப்படும். ஆனா இங்க வசனம் சொல்லுது, காளை வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அல்லேலூயா. அப்போ காளை வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தத்தை இவ்வளவு நாள் அடித்து கொண்டு வந்து கொம்புகளின் மேலே பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில்
பூசப்பட்ட அதற்கு அடையாளம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே அந்த பாவ மன்னிப்பை அவன் பெற்று அவன் என்ன செய்யல, மீண்டும் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தன்னை என்ன பண்ணிக்கொள்ள முடியல, பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியல. அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணார், ஒரே தரம் பலியிடப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ காளை வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியல. அதனால இயேசு என்ன செய்தார், 5வது வசனத்தில் நாம் ஏற்கனவே இதை நாம் தியானித்திருக்கிறோம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, நீர் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அல்லேலூயா. என்னை குறித்து எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்கிறது? எல்லா நியாயப்பிரமாண புத்தகத்திலையும் இயேசுவை குறித்து எழுதி இருக்கிறது. எதற்காக எழுதி இருக்கிறது? இப்படி ஒரு தீர்க்கதரிசி சகோதரர்களில் இருந்து என்ன பண்ணுவார், அவரு எழும்பி வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் என்ன சொல்லுகிறது? உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன், பகை உண்டாக்குவேன் அப்படின்னு இயேசுவின் வருகை குறித்து, இரட்சகர் வருகை குறித்து ஒவ்வொரு புத்தகமும் என்ன செய்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்போ புஸ்தக சுருளில் எழுதப்பட்டதை நிறைவேற்றும்படி யார் வந்தா? இயேசு வந்தார். அல்லேலூயா. இயேசு சும்மா வரலங்க. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை கழுவி சுத்திகரிப்பதற்காகத்தான் இயேசு என்ன பண்ணாரு, வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இயேசு வந்து என்ன செய்தாராம் பாருங்க, 9வது வசனம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துகிறதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா சொல்லுங்க, நாம் எல்லாரும் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? இப்ப நம்ம என்ன பண்ணா, தூபபீடத்திலே பூசப்பட்ட ரத்தம் எப்படி நம்மளை பரிசுத்தம் படுத்தும் என்று அதற்கு நிழலாக நமக்கு காண்பிக்கப்பட்டதோ, இப்ப நிஜமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணுகிறது, பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. நல்லா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒருவனால் மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் என்ன பண்ண முடியும், வர முடியும். அல்லேலூயா. ஒருவன் பரிசுத்த இல்லாம மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தா அவன் என்ன ஆவான், செத்தான். அவன் என்ன ஆனா, செத்தான். இந்த செத்து போனவனை எடுக்கிறது கூட எங்க வரக்கூடாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரக்கூடாது. அதனால ஆசாரியனை குறித்து நான் கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் பாருங்க. ஆசாரியனுடைய அங்கியில நிறைய ஐட்டம் இருக்கு, புரியுதுங்களா? என்னன்னா அவர் ட்ரெஸ் பண்ணணுங்கிறது நிறைய ஐட்டம் இருக்கு. அதுல கடைசி வெளிப்புறமாக ஒரு பெரிய அங்கி ஒன்று அவருடைய ட்ரெஸ்ஸாக தொங்க விடப்பட்டிருக்கும், புரியுதுங்களா? அப்படி தொங்க விடப்பட்ட இந்த வஸ்திரத்தின் அந்த தொங்கலின் ஓரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளம்பழம் போன்ற மணியும் அப்புறம் பெல் போல ஒரு மணியும் என்ன பண்ணப்பட்டிருக்கும், மாறி மாறி தொங்க விடப்பட்டிருக்கும், புரியுதுங்களா? இந்த மாறி மாறி தொங்க விடப்பட்டிருக்கிற இந்த வஸ்திரத்தில் தொங்க விடப்பட்டிருக்கிற மணிகள் இந்த ஆசாரியன் உள்ள வேலை செய்து கொண்டிருக்கும் போது அது ஒன்றோடு ஒன்று மோதி அது என்ன பண்ணும், ஒரு ஒளியை என்ன பண்ணும், உருவாக்கும். இந்த ஒளி கேட்டுக்கொண்டிருந்தா ஆசாரியன் உயிரோட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம், புரியுதுங்களா? அது மாத்திரமல்ல, இவனுடைய இடுப்பிலிருந்து ஒரு செயின் கட்டப்பட்டு அது எங்க பிரகார வரலும் வச்சிருப்பாங்க அந்த செயின், புரியுதுங்களா? இவர் ஏதாவது செத்துக்கித்து போயிட்டாருன்னா யாரும் எங்க வரக்கூடாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரக்கூடாது. அங்கிருந்தே என்ன பண்ணுவாங்க, செயினை இழுப்பாங்க. இவர் என்ன பண்ணிடும், மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே பிரேதமாக வெளியே இழுத்துருவாங்க. யாரும் எங்க போகக்கூடாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியம் எல்லாம் யாருக்கு உண்டு அப்படின்னா பிரதான ஆசாரியனுக்கு உண்டு. இதையெல்லாம் ஒப்புமை பண்ணி தான் என்ன பண்ணணும், ஆசாரியர் பொறுப்புக்கு வர முடியும். அல்லேலூயா. அதனால தான் பிரதான ஆசாரியன் எப்பொழுதும் தன் கைகளையும் கால்களையும் கழுவினவனாக எப்பொழுதும் தன்னை சுத்திகரித்து கொண்டவனாகத்தான் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த இரத்தம் பாருங்க மனிதனை என்ன பண்ணுகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. என்ன பண்ணுகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன பண்ணுகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்ப இதுக்கு முன்னாடி, இயேசுவுக்கு முன்னாடி அநேக பலிகளை ஆசாரியன் செய்து கொண்டே இருந்தான். ஆனா இயேசு வந்து ஒரே பலி, அவர் தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணாரு, பலியாக கொடுத்ததினாலே ஒரே பலியாக அதை என்ன பண்ண செய்து முடிச்சிட்டார். என்ன பண்ணிட்டாரு, செய்து முடிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதை குறித்து மேலும் வாசிக்கலாம் 12ல இருந்து. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். போதும், பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் இருந்து இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளும்படி உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நம்ம பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிற இந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டு நாம் என்ன ஆக வேண்டும் என்றால் பரிசுத்தமாக வேண்டும். இதுதான் இயேசுவின் இரத்தம் நமக்கு செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால 19வது வசனம் பாருங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் புதிதும் ஜீவனுமான மார்க்கம். ஹல்லேலூயா. என்ன மார்க்கம்? அப்ப காளை வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் செலுத்தலாமா செலுத்தக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க, செலுத்தலாமா செலுத்தக்கூடாதா? செலுத்தக்கூடாது. செலுத்தினாலும் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. அது மனிதனை பரிசுத்தமாக்க மாட்டாது, பரிசுத்தப்படுத்தவும் முடியாது. ஆனால் இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமாக்குகிறது. காரணம் என்ன? இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகிறது. சொல்லுங்க. ஆமா, நான் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வருவதற்கு அதுதான் நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளே அந்த தூபபீடத்துக்கிட்ட கொண்டு போய் நமக்கு பரிசுத்த ரத்தம் அவரும் பூசுகிறார், நம்மளையும் பூச வச்சு எங்க கூட்டிட்டு போறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கூட்டிட்டு போய் கிருபாசன தண்டைக்கு பக்கத்துல உட்கார வச்சு நம்மளை நிக்க வச்சு அவர் சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த தகுதியை தேவன் நமக்கு உண்டாக்கி தருகிறார். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா. இப்படி தைரியமாய் நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசன தண்டைக்கு வரணும்னா யாருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும்? இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு. அதனால தான் இயேசுவின் ரத்தத்துக்கு என்னது? வல்லமை உண்டு. அல்லேலூயா. என்ன உண்டு? வல்லமை உண்டு. அதனால் தொடர்ந்து அதனால தான் நம்ம என்ன பண்ணப்படுகிறோம் என்றால் தேவனிடத்துக்கு தைரியமாய் போய் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் பாருங்க நம்முடைய வாழ்க்கையை நம்மளை பரிசுத்தப்படுத்தி, ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் யாரும் போய் பிதாவை என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது. இப்போ பரிசுத்தமாயிட்டா நமக்குள்ளே என்ன வரும்? ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்மளை எங்க கொண்டு போகுதுன்னா கிருபாசன தண்டைக்கு கொண்டு போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தைரியமா கிருபாசனத்துக்கு அண்டைக்கு வரணும்னா நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன பண்ணுகிறது? உதவி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 20வது வசனம் பாருங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். அல்லாமலும் போதும் போதும். பாருங்க, இப்ப இந்த ரத்தம் நம்மளை என்ன பண்ணுதான்? இந்த வசனம் கடைசி 22ல என்ன சொல்றாரு? நம்முடைய கழுவி சுத்திகரிக்கும் போது உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் நம்மளை என்ன பண்ணுது? தேவனிடத்துல சேர்க்கிறது. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயம் என்னவா இல்லை அப்படின்னா உண்மையா இல்லை.
இப்போ சொல்லுங்க, எனக்கு என் இருதயம் உண்மையா இருக்குதுன்னு சொல்றவங்களா? அல்லேலூயா. இன்னுமே என் கையெல்லாம் உயர மாட்டேங்குது. இன்னும் நம்ம மனசாட்சி என்ன ஆக மாட்டேங்குது, சுத்தமாகலை. அங்க வசனம் சொல்லுது, துர்மனசாட்சி நீங்க. மனசாட்சி நம்மளை சுத்தப்படுத்துகிறது எது? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம்னா நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, அந்த ரத்தத்தை வச்சு எதை வச்சு கழுவுறாரு, அப்படி இல்லை. அவருடைய பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது, அவர் நமக்காக பட்ட அந்த உபத்திரவத்தை நாம் நோக்கும் பொழுது, எனக்காக இவர் இப்படி பாடுபட்டாரு, நான் மீண்டும் நான் என்ன பண்ணக்கூடாது, இவரை துக்கப்படுத்த கூடாது அப்படிங்கிற நினைவு தான் நம்மளை எதுல இருந்து வெளியே கொண்டு வரும்னா, பாவ எண்ணங்களில் இருந்து, பாவ சிந்தனையில் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வரும். அல்லேலூயா. எனக்காக என் ஆண்டவர் ஏற்கனவே இவ்வளவு பாடுபட்டார், நான் மீண்டும் மீண்டும் அவர் என்ன பண்ண மாட்டேன், காயப்படுத்த மாட்டேன்னு நீங்க நினைக்கணும். அதுதான் ஒரு மனிதனை பாவம் செய்வதிலிருந்து என்ன பண்ணும், விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கீழே அதே 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10ல பாருங்க, 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. இங்க இருங்க, தேவன் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரியா வந்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்துட்டு நமக்கு சொல்றாரு, நான் உன்னை மீட்டுட்டேங்கிறார். மீட்கப்பட்ட நாம மறுபடியும் அவருடைய ரத்தத்தையும் அவர் பட்ட பாடுகளையும் இணையாமல் போய் மறுபடியும் நாம் துணிகரமாய் பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவரை நம்மளே இப்ப காலில் போட்டு என்ன பண்றோம், மிதிக்கிறோம். எத்தனை பேர் இயேசுவை காலில் போட்டு மிதிக்கிறீங்க? எத்தனை பேருடைய ஜீவியத்துல ஆண்டவர் உங்க காலுக்கும் கீழே அற்பமா எண்ணப்பட்டவராய் இருக்கிறார்? யோசிச்சு பாருங்க. நம்ம அவரை கனம் பண்றோமா? அவர் நமக்காக பட்ட பாட நினைச்சு பார்த்தா நம்ம போவோமா? தப்பு செய்ய போவோமா? தப்பு செய்ய போவோமா? போவோமா? போக மாட்டோம். ஆனா மீறி துணிகரமா செய்யறோமே. ஏன்? யாரை நினைக்கல? நம்ம இன்னும் இயேசுவை நினைக்கல. அவர் பட்ட பாட நம்ம என்ன பண்ணல, நினைக்கல. அதெல்லாம் நோக்கி பார்த்து ஒரு நிமிஷம் நமக்காக அவர் பட்ட பாட நினைச்சு நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன வரல அப்படின்னா, கண்ணீரே வரல, துக்கப்படல. நம்முடைய இருதயம் அவர் மேல அன்பு கொள்ளல. அதனால்தான் நம்ம மீண்டும் மீண்டும் என்ன செய்யறோம், பாவம் செய்யறோம். புரியுதுங்களா? ஆண்டவர் நமக்காக அவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி மரித்தார். அவருடைய பாட நீங்க ஒவ்வொரு மாதமும் ஏன் நினைவு கூறுகிறோம் அப்படின்னா, அப்பயாவது நம்முடைய இருதயத்துக்குள்ள எந்த கொண்டு வரக்கூடாது, பாவ சிந்தனையை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம எதை நினைக்கிறோம் அப்படின்னா, இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்து அவர் மேல் அன்பு கூறுகிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லிக்கொண்டே நாம் பாவம் செய்தோம்னா அது போய் நம்ம அன்பு கூறல. அல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் நமக்கு உபத்திரம்னா இயேசுகிட்ட ஓடி வந்துடலாம். ஆனா இயேசுகிட்டே நம்ம இடறினோம்னா நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அதனால்தான் இயேசு சொன்னாரு, இடறுதற்கு அரிதான கல்லில் இடறினீர்கள். இடரக்கூடாத கல் யாரு? இயேசு. இயேசுவிடத்துல வந்து நீங்க இடரக்கூடாது. இயேசுவை எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. இயேசுவை எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் மனதார நீங்க துன்மார்க்கமா ஜீவிச்சீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும், முதல்ல தேவனிடத்துல மனம் திரும்பணும், மனமாற்றம் அடைய வேண்டும். என்ன அடைய வேண்டும்? மனமாற்றம் அடைய வேண்டும். நீங்கள் மனமாற்றம் அடைந்ததை உங்க செயலில் நீங்கள் காண்பிக்க வேண்டும். இல்லைன்னா நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுங்க. நான் யார் இல்லை, நான் கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, வெளியே போயிருங்க.
நீங்க கிறிஸ்தவன், எனக்கு இயேசுவை தெரியும், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நீங்கள் அறிக்கை பண்ணுவீர்களானால் நீங்க எதை செய்யக்கூடாது அப்படின்னா பாவத்தை துணிகரமாய் செய்ய கூடாது. அப்படி செய்வீர்கள் என்றால் வசனம் சொல்லுகிறது, அவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பதை மாத்திரம் என்ன பண்ணுங்க, யோசித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். தேவ பிள்ளைகளுக்கு சடுதியான அப்படி ஒரு தண்டனை எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. அப்படி வருது அப்படின்னா நம்ம அடிக்கடி தேவன் நம்மளை சொல்லிக்கிட்டே இருந்தும் திருந்தலைன்னா என்ன வரும், வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பாவம் நிறைவடையும் பொழுது மரணம் வந்துடும். இப்போ ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் எதில் நிலைத்திருக்க கூடாதுன்னா பாவத்தில் நிலைத்திருக்க கூடாது. ஒரு நீதிமான் விழுகிறது சகஜம், எப்படி விழுந்தோன்னு தெரியல, விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றது சகஜம். ஆனால் நீங்கள் விழுந்த இடத்துலயே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எழும்பி என்ன பண்ணிடணும், பாவத்தை உதறி தள்ளிட்டு ஓடிடணும். பாவத்தை உதறி தள்ளிட்டு என்ன பண்ணிடணும், ஓடிடணும். அந்த இரக்கத்துக்காக தேவனிடத்தில் கெஞ்சி இரக்கத்தை வாங்கி இனிமே நான் இந்த தவறை செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் தேவனுக்காக என்ன பண்ணணும், வாழ்ந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், தவறு பாவம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் தெரியுமா, கொலை கொள்ளை வரன்ற திருடுறது, இதுதான் பாவம்னு நினைக்கிறோம். அதல்ல, தேவ சித்தத்தை செய்யாமல் போனா அது என்னது, பாவம். தெரியுமா உங்களுக்கு, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தையும் சித்தத்தையும் நீங்கள் செய்யாமலே உங்கள் ஓட்டத்தை நீங்கள் முடிப்பீர்கள் என்றால் நீங்கள் லக்கை தவறவிட்டவர்கள், குறி தவறவிட்டவர்கள், நீங்கள் ஓட்ட பந்தயத்துக்கான பரிசை தவறவிட்டவர்கள். அல்லேலூயா. பரலோகம் போகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், கனவு கண்டுட்டு இருக்க கூடாது, பரிசு கிடைக்கும். என்ன கிடைக்கும், ஒண்ணுமே கிடைக்காது. அக்கினியில் அகப்பட்ட கொல்லிய மாதிரி இருப்பீங்களாம். அக்கினியிலிருந்து பிடுங்கின ஒரு குச்சி எப்படி இருக்குங்க, கறிக்கட்டையா நிற்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி பரலோகத்தில் போய் நம்ம எப்படி நிற்போம், மூஞ்சியெல்லாம் கறியை பூசிக்கிட்டு நிற்போமா ஓரமாக. ஆண்டு நம்மளாம் ஓரமாக வச்சுருப்பார். பாரு எத்தனை பேர் சாட்சி சொல்கிறான் பாரு, நம்மளை கறியை பூசி நிற்க வச்சுருப்பார் ஓரமாக. பாரு, உனக்கு கை கொடுத்தேன், கால் கொடுத்தேன், சிந்திக்கிற திறனை கொடுத்தேன், பார்க்கறதுக்கு உனக்கு என்ன கொடுத்தேன், கண்ணை கொடுத்தேன், நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு காலை கொடுத்தேன். கண்ணே தெரியாதவன் இவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கிறான், காதே இல்லாதவன் இவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கிறான், இல்லை காலே இல்லாதவன் ஊழியம் செஞ்சுருக்கிறான். நீ என்ன செஞ்ச அப்படின்னு நம்மளை கேட்பார். லக்கை தவற விட்டால் அதுவே என்னது, பாவம். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நீங்கள் புரிஞ்சு என்ன பண்ணணும், செயல்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வீணாய் விருதாவாய் சிந்தப்படலை, அது நமக்காக பரிசுத்தமாக்கப்படுவதற்கு என்ன பண்ணப்பட்டது, சிந்தப்பட்டு பழைய தூபபீடத்தின் கொம்புகளிலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, பூசப்பட்டிருக்கிறது. சிலுவை மரத்திலே அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்மளை நிரப்புகிறது. இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தும் பொழுது சத்துரு என்ன பண்ணுகிறான், விலகி ஓடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த ரத்தத்தை குறித்து அறிந்திருக்கிற நீங்களும் நானும் ரத்தத்துக்கு எதிராகவே நம்ம செயல்படுவோம்னா நிலைமை ரொம்ப பரிதாபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு மேலே இயேசு என்ன செய்வார்? அதனால தான் ஏசாயாவில் சொல்றார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், எனக்கும் என் ஜனத்துக்கும் நியாயம் தீருங்கள். எனக்கு என் ஜனத்துக்கும் நியாயம் தீருங்கள், வழக்காடுவோம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். ஹல்லேலூயா. அப்படி நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் சொல்லக்கூடாது, கூப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவதா பாருங்க, இன்னைக்கு 6வது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தூபபீடத்தில் அந்நிய அக்கினியை போடக்கூடாது. இந்த ஆசரிப்பு கூடாரம் மேகம் எழும்பும் பொழுது பெயர்க்கப்படுகிற இந்த ஆசரிப்பு கூடாரம் எடுத்துக்கிட்டு போவாங்க. ஒவ்வொரு பனிமுட்டையும் சுமக்கிறதுக்கு தனித்தனி நபர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்போது இந்த தனித்தனி நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த பனிமுட்டை என்ன பண்ணுவாங்க, தூக்கி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இதிலிருந்து அக்கினியும் என்ன பண்ணப்பட வேண்டும் என்றால் இந்த பாதுகாப்பாக நெருப்பு சட்டியில் வைத்து நெருப்பு என்ன பண்ண வேண்டும், எடுத்துக்கொண்டு
போகப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அக்கினியைத்தான் போட்டு இவங்க என்ன செய்யணும்? தூபம் போட வேண்டும். ஹல்லேலூயா. அந்நிய அக்கினி என்றால் வெளியிலிருந்து எந்த நெருப்பையும் கொண்டு வந்து தூபபீடத்தில் என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, இவங்க வைத்திருக்கிறதான அக்கினி எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் கர்த்தரே பரலோகத்தில் இருந்த அனுப்பின அக்கினி. கர்த்தரே பரலோகத்திலிருந்து அனுப்பின அக்கினி. ஹல்லேலூயா. அந்த அக்கினி என்றைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் அங்கே ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் என்ன செய்தாங்க அப்படின்னா அந்நிய அக்கினியை கொண்டு வந்து போட்டாங்க. அவங்க நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபம். அவங்க நிலைமை ரொம்ப பரிதாபமாக போனாங்க. அந்நிய அக்கினியை போடக்கூடாது. கவனிங்க, அந்த ஒரு வேத வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியுவும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளின் மேல் அக்னியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவர்களுடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்ததியில் செத்தார்கள். போதும், கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இது யாரு? யாருடைய பிள்ளைங்க இவங்க? ஆரோன் யாரு? எந்த ஆசாரியன்? பிரதான ஆசாரியன். கவுனிங்க, பிரதான ஆசாரியனுடைய மகன்க தான் யாரு? இந்த நாதாபும் அபியும். ஆனால் ஏன் இந்த கலகம்? அந்நிய அக்னி ஏன் போட்டுக்கிட்டு வரணும்? கர்த்தர் உங்களோடு மட்டும்தான் பேசினாரா? எங்களோடு பேசவில்லையா அப்படின்னு கலகம். கவனிங்க, அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தேவன் எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதை தான் நான் என்ன பண்ணணும்? செய்யணும். இன்னொருத்தருடைய அழைப்புல நான் போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா பொறாமப்படக்கூடாது. அல்லேலூயா. இப்படி வந்தது தான் இந்த வேணை. உங்களோடு மட்டும்தான் தேவன் பேசுவாரா? உங்களோடு மட்டும்தான் தேவன் பேசி வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவாரா? எங்களோடும் தேவன் இல்லையா என்று சொல்லி தான் வெளியிலிருந்து தூப கலசத்தில் அக்கினியை போட்டு தூபத்தை போட்டுக்கிட்டு தூக்கிட்டு வந்த நிலவங்க. அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா அவங்க எல்லாரும் செத்து போனாங்க. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்து மோசே என்ன சொல்றாரு பாருங்க. மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேர்கிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றார். ஆரோன் பேசாமல் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, தேவன் நமக்கு அபிஷேகம் தந்திருந்தால் அந்த அபிஷேகம் நமக்குள்ள கிரியேட் ஆகும். அது நமக்குள்ள இருந்து வேலை செய்யும். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தா அவர் சும்மா இருக்கிறதுக்குலாம் என்ன பண்ண மாட்டாரு? வரமாட்டார். எப்படி அக்கினி எரிகிறதோ, எப்படி நெருப்பு இருந்தா அந்த இடத்துல ஒரு புகை உண்டாகுகிறதோ, எப்படி அக்கினி இருந்தா அது எரிகிறதோ, அது போல தேவன் நமக்குள்ள வந்தா அவருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன பண்ணும்னா எரியும். சத்தமா சொல்லுங்க, நமக்குள்ள என்ன பண்ணும்? எரியும். புரியுதுங்களா? அப்ப நமக்குள்ள வந்த கர்த்தருடைய வார்த்தை எரிகிறது என்றால் அது ஏதோ ஒரு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நிச்சயமா எதையோ ஒன்று எரிக்குது, சுட்டெரிக்குது இல்லையா, பஸ்பமாக்குது, ஏதோ ஒன்று நடக்குதா? நடக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பரிசுத்தப்படுத்துகிறார். சொல்லுங்க, பரிசுத்தப்படுத்துகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றும் நாம் பரிசுத்தம் அடையவில்லை என்றால் அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா தேவனை, ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். சொல்லுங்க, ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். இப்படி துக்கப்படுத்தி நம்ம ஆவியானவரை வெளியே அனுப்பிட்டா அக்கினி நமக்குள்ள என்ன ஆயிடும்னா அவிஞ்சு போயிடும். கவனிங்க, அக்கினி நமக்குள்ள என்ன பண்ணும்? அவிஞ்சு போயிடும். அவிஞ்சு போன அக்கினியை வச்சுக்கிட்டு, அக்கினி அவிஞ்சு போச்சுன்னா நெருப்பே இல்லைங்க. ஆனா நான் நெருப்போடு இருக்கிறது போல ஒரு ஆக்டிங். கவனிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா நீங்க செய்யற சின்ன தப்பு கூட உங்களுக்கு பூதாகாரமா காண்பிக்கப்பட்டு அதை வெளியேத்துன்னு ஆண்டவர் சொல்லி தருவார். அல்லேலூயா. ஆனால் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்
என்று நீங்கள் சொல்லிக்கொண்டும் ஆவியானவர் வெளியே போயிருப்பார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, ஆவியில தான் இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், ஆவியானவரோட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஒரு ஆக்டிங் நம்ம பண்றோம் பாத்தீங்களா? இதுதான் அந்நிய அக்கினி. இதுதான் என்னது? அந்நிய அக்கினி. ஆவியானவரே உள்ள இல்லை, ஆனா என்ன காமிக்கிறோம்? அபிஷேகம் உள்ள இருக்கிறது போல என்ன பண்ணுகிறோம்? காண்பிக்கிறோம். அப்படி காண்பிச்சீங்கன்னா தேவ சமூகத்துல தேவனை நீங்கள் பரியாசம் பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் அபிஷேகம் ஆவியானவர் வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு செய்யணும். தாவீது மாதிரி ஒரு ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 50 தாவீது என்ன ஜெபம் பண்ணாரு? தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதரும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையிலே நடத்துவாராக. புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. நிறைய பேர் ஆக்ட் பண்றீங்களா? ஆவியில எனக்கு கர்த்தர் உணர்த்துறார். அபிஷேகம் பெற்ற மாதிரியே இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு 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 பிம்பத்தை காண்பித்து கொண்டு இருக்கிறோம். அது யாருக்கு செல்லுபடியாகாதுன்னா கர்த்தர்ட்ட செல்லுபடியாகாது. யாரை வேணாலும் என்ன பண்ணலாம்னா ஏமாத்திடலாம். உங்கள் கிரியை சொல்லிவிடும் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை உங்கள் கிரியை என்ன பண்ணிவிடும்? சொல்லிவிடும். பரிசுத்த ஆவி பெற்றவங்களை கையை உயர்த்தினா இப்போ எல்லாரும் தூக்குவோம். ஆனா செயல் என்னவா இருக்குதுன்னு கேட்டா மூஞ்சியை கீழே தொங்க போட்டு அமைதியா உட்கார்ந்துருவோம். சின்ன விஷயம் கூட உங்களுக்கு நான் சொல்ல பாருங்க, ஆவியானவர் உள்ள இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன விஷயம் கூட அது தப்பாக என்ன பண்ணும்? தோன்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செக் பண்ணுங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்ல அந்நிய அக்கினியை உள்ள வச்சிருக்கிறீங்களா? அபிஷேகத்தை பெற்றது போல நீங்க காண்பித்துக் கொள்கிறீங்களா? உண்மையாலுமே ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறாரா என்பதை நீங்க ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? செக் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு எபேசியர் 4:30 சொல்லுது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. சகல விதமான கோபமும் எரிச்சலும் மூர்க்கமும் பிறக்கலாகாத தூஷணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது அப்படின்னு சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப 4:30 என்ன சொல்லுது? ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. அந்நிய அக்கினியை கொண்டு வராதீங்க. அபிஷேகம் இல்ல ஆவியானவர் உங்களை விட்டு போயிட்டாருன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகுங்க. மீண்டும் அபிஷேகத்தை ஆவியானவரை நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்ன பண்ணுங்க? கேளுங்க, புதுப்பிச்சு கேளுங்க. சங்கீதம் 50 எடுத்தீங்களா? 51 தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாமானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த காரணம் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். 11 படிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். போதும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு போயிட்டா நம்ம இருதயத்துல நல்லா தெரிஞ்சுக்குங்க, அதுக்கு வேற எதுவுமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. பளிச்சுன்னு சொல்லிடலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போயிட்டா உங்கள்ட்ட முதல்ல போறது சந்தோஷம். ஆவியானவர் உங்களை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய குணம் என்னன்னா, உங்கள்ட்ட இருந்து சந்தோஷம் போயிடும், சமாதானமும் போயிடும், எல்லாமேலையும் எரிச்சல் ஆவீங்க. அப்படின்னாவே நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட என்ன இல்லை? பரிசுத்த ஆவியானவர் இல்ல. இந்த ஆவியானவர் எவ்வளவு குறைவிலையும் நம்மளை நிறைவா வச்சிருப்பார். புரியுதுங்களா? ஒண்ணுமே இல்லைன்னா கூட நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதான் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்ல அப்படின்னா நீங்க வீட்டுல எவ்வளவு உங்களுக்கு செஞ்சாலும், என்னத்தை செஞ்ச, என்னத்தை பண்ண, என்னத்தை சம்பாரிச்ச, என்ன வேலை செஞ்ச அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், முறுமுறுப்போம். முறுமுறு முறுமுறுன்ட்டே இருப்போம் வாய். எது இல்லைன்னா, ஆவியானவர் இல்லைன்னா. அதனால அங்கே கண்டுபிடிச்சிங்க, நீங்க முறுமுறுக்குறீங்கனால எங்க யார் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இல்லை. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், ஆவியானவரை நீங்க இழந்திருப்பீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா, முதலாவது உண்மையான பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்க அப்படின்னு தயவா என்ன பண்ணுங்க, கூப்பிட்டுருங்க. அல்லேலூயா. அவர் நீங்க கூப்பிடுவீங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறார். கூப்பிட்டோன்னே வருவார். துக்கப்படுங்க, செய்த தப்புக்காக துக்கப்படுங்க. அதனால அந்நிய அக்னியை உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வர கூடாது. நீங்கள் அபிஷேகம் பெற்ற மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நல்லது இல்லை. அந்நிய அக்கினியை கொண்டு வந்து நான் அபிஷேகம் பெற்ற மாதிரியே நீங்க வச்சிட்டு இருக்கிறது நல்லது இல்லை. அல்லேலூயா. சரி, நமக்கு அக்கினி பரலோகத்தில் இருந்து தேவன் நமக்கு நிச்சயமாய் தேவன் தம்முடைய அக்கினியை ஊற்றி நம்மளை என்ன பண்ணுவார்னா உறுதிப்படுத்துவார். அல்லேலூயா. நமக்குள்ள தேவன் அக்கினியை ஊற்றுகிறார், பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார் அப்படின்னா உங்களுக்குள்ள மேலும் மேலும் என்ன பண்ணப்படும்னா அக்கினி போடப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க என்னன்னா முன்ன இருந்ததை விட அதிகமாய் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா. முன்ன இருந்ததை விட இன்றைக்கு நீங்கள் அதிக கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா. முன்பாக இருந்ததை விட இப்ப அநேகருக்கு நீங்க சாட்சிகளாக மாறுவீர்கள். அல்லேலூயா. அநேக பாரங்களை சுமந்து உங்களால என்ன பண்ண முடியும், கிறிஸ்துவ ஓட்டத்தை ஓட முடியும். அல்லேலூயா. இதான் அபிஷேகத்தினுடைய வேலை, ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. மேலும் மேலும் அக்கினி நம்ம மேல் என்ன பண்ணப்படும், போடப்படும். அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை அங்கீகரிக்கிறார் அப்படின்னா உடனே அக்கினி மேல போடுவார். ஒரு காரியத்தை அங்கீகரிக்கிறார் அப்படின்னா நம்ம மேல என்ன விழும், அக்கினி விழும். பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. என்ன பண்ணுவதற்கு அடையாளமா, அங்கீகரிப்பதற்கு அடையாளமா. புரியுதுங்களா? நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:9-17 வரலும் ஆபிரகாம் பலி செலுத்தும் பொழுது அதை அங்கீகரித்ததை அடையாளமாய் அங்கு அக்கினி இறங்கி வந்ததை நாம் வாசிக்கிறோம். 17 மட்டும் போடலாமா? 17 மட்டும் போடுங்களேன். 17. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் செலுத்தின பலி அங்கீகரிக்கிறதுக்கு தேவன் என்ன அனுப்பினாரு, அக்கினியை அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப தேவன் அங்கீகரிக்கிறார்னா என்ன வரும், மேலும் மேலும் அக்கினி வரும். அல்லேலூயா. அதே போல நீங்க 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 1-3 வரலும் பார்த்தீங்கன்னா சாலமோன் ஆலய அந்த ஜெபம் பண்ணி முடித்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து என்ன வருது, அக்கினி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 3ஆவது வசனம் போடுங்க. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது. போதும் போதும் பாருங்க, அக்கினி இறங்குகிறதையும் கவனிங்க. எங்க இறங்குது, ஆலயத்து மேல. ஹல்லேலூயா. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. அப்போ அதை அங்கீகாரம் பண்ணும்படி தேவன் என்ன இறங்கினாரு, அக்கினி இறங்கினார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் உங்களுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறாரு, உங்க பலியை அங்கீகரிக்கிறாரு, உங்க காணிக்கை அங்கீகரிக்கிறாரு, உங்களுடைய மன விருப்பத்தை அங்கீகரிக்கிறாரு, உங்க சித்தத்தை அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு சொன்னா உங்க மேல என்ன வரும், அக்கினி வரும். ஹல்லேலூயா. அபிஷேகம் உங்க மேல அனாயிண்டிங் அதிகமா என்ன பண்ணப்படும், ஊற்றப்படும். ஏன்னா அதை செய்வதற்கு உங்களுக்கு என்ன தேவை, ஆவியானவர் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க என்ன பண்றாங்க, அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது. ஆலயத்தின் மேல என்ன தங்கி இருக்கிறது, நல்ல சொத்தமா சொல்லுங்க, என்ன தங்கி இருக்கிறது, மகிமை. ஹல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்க ஆலயத்துல என்ன தங்கணும், மகிமை தங்க வேண்டும். ஹல்லேலூயா. மேலும் மேலும் நீங்கள்
மகிமையினாலே நிரப்பப்பட வேண்டும். உங்களுடைய சரீரமாகிய ஆலயம் மேலும் மேலும் என்ன பண்ணப்பட வேண்டும்? மகிமையினாலே நிரப்பப்பட வேண்டும். அப்பதான் தேவன் என்ன செய்வார்னா உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு? அங்கீகரிக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் மேலும் மேலும் உங்க மேல பலமா இடைப்படல, பலமா இறங்கல, பலமா உங்களுக்குள்ள கிரியை செய்யலைன்னா, நீங்க செய்கிற எதையும் தேவன் என்ன செய்யலைன்னா அங்கீகரிக்கவில்லை என்று அர்த்தம். அதான் நீங்க அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க மீண்டும் மீண்டும் ஆவியில நிரம்பி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இதெல்லாம் நீங்க அனுபவமாக்கணும். உங்க வீடுகளில, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன மாக்கணும்? அனுபவமாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல எலியா பலி செலுத்துறாரு, அக்கினி இறங்கி வருகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அந்த பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் பண்ணி பார்த்தான். காலையிலேருந்து சாயந்தரம் வந்து குதிச்சு பார்த்தான், வானத்திலிருந்து என்ன வரல? அக்கினி வரல. எலியா என்ன பண்றாரு பாருங்க. 1 ராஜாக்கள் 18, 36, 37, 38 பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுகிறார்னா பலிபீடம் கட்டி பலி செலுத்தி ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன வருகிறது என்றால் அக்கினி இறங்கி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்வாரு. வாசிங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. எலியா என்ன செய்யறாருன்னா பலிபீடத்தை செப்பனிட்டு, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை என்னன்னா, அநேகர் அபிஷேகம் பெற்று அபிஷேகத்தினுடைய நிறைவுல இல்லாம இருக்கிறீங்க. உங்க பலிபீடத்தை இன்னைக்கு நீங்க செப்பனிட்டீங்கன்னா, உங்க ஜெப வாழ்க்கையை நீங்க சரிப்படுத்தினீங்கன்னா, நீங்க தேவனை நேசிப்பீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கும் எலியா ஜெபிக்கும் பொழுது இறங்கின அதே அக்கினி இன்றைக்கு இந்த நாளில இந்த ஆலயத்துல உங்க மேல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இறங்குவார். அல்லேலூயா, ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா. நீங்க ஒரு ஜெப பலிபீடம் கரெக்டா செப்பனிடுங்க. ஒரு ஜெப ஒழுக்க வச்சிருங்க. ஒரு ஜெப ஒழுங்குக்கு வாங்க. அல்லேலூயா. காலையில 4 மணி ஒரு ஒழுங்கு, 5 மணி ஒரு ஒழுங்கு, 6 மணி ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கு கிரமத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க? தினமும் வாங்க. எங்க? கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜெபிக்க ஒரு ஒழுங்குக்கு வாங்க. உங்க பலிபீடத்தை செப்பனிடுங்க. கர்த்தர் என்ன அனுப்புவாரு? அக்கினி என்ன பண்ணுவாரு? அனுப்புவாரு. இங்க நீங்க அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல அவர் என்ன பண்ணாரா? 30வது வசனம், சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, சொல்லுங்க, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பலிபீடத்தை நீங்க செப்பனிட்டீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இறங்குவார். அல்லேலூயா. பலிபீடம் உடைஞ்சு கிடக்குது. நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கை இல்ல. வெத்து வேட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜெப வாழ்க்கை இல்ல, ஜெப மாதிரி இல்ல, தேவனை புகழ்றதில்ல, பாடுறதில்ல, துதிக்கிறதில்ல, ஜெப ஒழுங்குக்கு வாங்கினாலும் வர்றதில்ல. நீங்க சரி பண்ணுவீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய பலியின் மேல என்ன பண்ணுவார்? அக்கினிய அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஏன் ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது? கிரமமான ஜெப வாழ்க்கை இல்ல. சரி பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், உங்க வாழ்க்கை செப்பனிடப்பட்டு பிரகாசிக்கணும்னா நீங்க சரியான ஜெப வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும்? வந்துடணும். அல்லேலூயா. நீங்க இன்றைக்கு சரி பண்ணல, உங்க பலிபீடத்தை நீங்க சரி பண்ணலைன்னா அந்நிய அக்கினி வந்துடும். பிசாசு வந்து உட்கார்ந்துருவான். உங்க வாழ்க்கையை தாறுமாறாக்கி வெளியே அனுப்பிடுவான். நீங்க தேவ சித்தத்துல வாழ மாட்டீங்க. ஏதோ ஒரு சித்தத்துல என்ன பண்ணுவீங்க? வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. நீங்க தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்க குடும்பத்துக்கும் நீங்க என்னவா இருக்க மாட்டீங்க? பிரயோஜனமா இருக்க மாட்டீங்க. உங்க பலிபீடம் செப்பனிடப்பட்டு சரி பண்ணினீங்கன்னா கர்த்தர் அக்கினி என்ன பண்ணுவாரு? இறக்குவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இன்றைக்கும் எலியாவின் வாழ்க்கை அநேகருக்கு பிரகாசமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல்ல அவன் ஒருவன் மாத்திரம்தான் என்னது? தீர்க்கதரிசி. அல்லேலூயா. எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி ஒரு பெரிய ஒரு சவாலை சந்தித்த மனிதன் இல்ல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட எலியாவை கர்த்தர் பயன்படுத்திய வானத்திலிருந்து அக்கினி இறங்குதுன்னா
ஏன் எலியாவுக்கு இறங்கின தேவன் நமக்கு ஏன் இறங்க மாட்டாரு? நம்முடைய பலிபீடம் என்ன பண்ணப்படல? செப்பனிடப்படல. பலிபீடம் செப்பனிடப்பட்டிருக்கும். குடும்ப தலைவர்கள், குடும்ப புருஷர்கள், குடும்ப மனைவிமார்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பத்தை ஒரு ஜெப வாழ்க்கைக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒழுங்குபடுத்தணும். அதான் குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்க வேண்டிய கடமை. உங்க வீட்டுல உன் பிள்ளை ஜெபம் பண்ண வரலைன்னா அவனை கொண்டாந்து உட்காரவை. இந்த வயதுல உங்க பிள்ளைய நீங்க கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா நாளைக்கு உங்க பிள்ளை அவன் கண்ட்ரோலுக்கு போவான். அவன் கண்ட்ரோலுக்கு நீங்க போயிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய தகப்பன்மார் பிள்ளைங்களை ஜெப வாழ்க்கையில தடையா இருக்கிறீங்க. வானத்திலிருந்து அக்கினி வந்துடும், அப்புறம் உங்க மேலேயே தனிப்பட்ட முறையில இறங்கிடும், உருட்டி எடுத்துருவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன்மார் பிள்ளைகளை சரியான ஜெப வாழ்க்கையில் நடத்துங்க. நீங்க தான் ஆவிக்குரிய சந்ததி, நீங்க தான் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உங்க ஜெனரேஷன் தான், உங்க பிள்ளைகள் தான் எங்க பயன்படும்? எழுப்புதல்ல பயன்படும். நீங்க சரியா பயன்படுத்தி உங்க பிள்ளைய வளர்க்கலினா எங்கிருந்தாவது கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? எழுப்பிடுவார். அல்லேலூயா. சாலமோனுக்கு ரெகோபயாம் தான் ராஜாவா வரணும் அப்படிங்கிறது தேவ சித்தம் தான். ஆனா ரெகோபயாம் சரியில்லை. யெரொபெயாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எழுப்பி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேக்கு அப்புறம் மோசே பிள்ளைங்க தான் என்னவா வந்திருக்கணும்? தலைவனா வந்திருக்கணும். யோசுவாவை ஆண்டவர் எழுப்பி விட்டார். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை நீங்க கரெக்டா வளர்க்கலினா உங்க கண் பார்த்துருக்க உங்க எதிரியோடைய பிள்ளைங்களை ரட்சித்து என்ன பண்ணிடுவாரு? பயன்படுத்திடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எதையும் செய்ய வல்லவர். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பயம் இல்லாம வாழக்கூடாது. 10 வருஷம் சர்ச்சில் உட்காந்து என் பிள்ளை ட்ரம் அடிச்சது, பாட்டு பாடிச்சு, ஐயோ என் பிள்ளைய நீ கர்த்தர் பயன்படுத்தலை நீங்க குறை சொல்ல முடியாது. அவரை பார்த்து எதையுமே சொல்ல முடியாது. அவர் சொல்லுவார், நான் உனக்கு எத்தனையோ தருணங்களை என்ன பண்ணேன்? கொடுத்தேன். நீ தட்டி கழிச்சிட்டு போன. உனக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீ பார்த்துட்டு இப்படியே உட்காந்துரு. நான் யாரோ ஒருத்தனை எழுப்பி என்ன பண்றேன்? வேலையை செய்கிறேன்னு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவர் எதுக்காகவும் எந்த மனிதனுக்காகவும் ஒரு நாளும் கன்னத்தில் கையை வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். ஒரு முறை சொன்னதை மறுமுறை அவர் யோசித்து திருத்துகிறவர் அல்ல. அல்லேலூயா. வசனம் உங்களையும் பச்சிக்கும், என்னையும் பச்சிக்கும். நான் சரியா இருந்தேன்னா எனக்கு ஆசீர்வாதம், நீங்க சரியா இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் பலிபீடத்தை இன்றைக்கு காலை வேளையில் நீங்கள் செப்பனிடுவீங்கன்னா எலியாவி நாட்களில் இறங்கின அக்கினி உங்கள் மேலேயும் இறங்கும். அந்நிய அக்கினி உள்ளே கொண்டு வராதிங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தினுடைய அளவு குறைஞ்சிருக்குதுன்னா அவர்கிட்டயே போய் சொல்லுங்கள், நான் அபிஷேகத்தில் குறைஞ்சிருக்கிறேன், அந்நிய பாஷையில் என்னால் பேச முடியல. முதலாம் முழங்கால் படிக்கிட்டு அந்நிய பாஷை சரளமாக பேசி ஜெபிச்சேன், துதிச்சேன். இன்னைக்கு எனக்கு என்ன வரமாட்டேங்குது? அந்நிய பாஷையே வரமாட்டேன். ஏதோ ஒன்று சொல்கிறேன், 2 வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தூங்குறேன், என்னுடைய ஜெபம் என்ன பண்ண மாட்டேங்குது? ஓட மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்கள் ஜெப வாழ்க்கையை என்ன பண்ணுங்க? சரி பண்ணுங்க. அல்லேலூயா. பண்ணலைன்னா நீங்கள் செய்கிற இடத்துல வேலையை வேற ஒருத்தர் செஞ்சிருவாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்கிற வேலையை வேற ஒருத்தர் வச்சு செஞ்சிருவார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த தூப பீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பக்கத்தில் அப்படி இருக்கு. இது மகா பரிசுத்த ஸ்தலம்னா இந்த திரைச்சீலைக்கு பின்னாகத்தான் என்ன இருக்கு? முன்னாகத்தான் தூப பீடம் இருக்கு. அப்படின்னா நாம் தேவனுக்கு அருகில என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். எங்க வந்துட்டோம்? தேவனுக்கு அருகில நம்ம என்ன பண்ணிட்டோம்? வந்துட்டோம். நம்ம தேவனுக்கு அருகில வந்துட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நம்முடைய துதியில வாசம் பண்ண அவரும் நம்ம பக்கத்துல என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். சொல்லுங்க, தேவனும் என் பக்கத்துல வந்துட்டார். எத்தனை பேர் சந்தோஷம்? ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறது நமக்கு எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் அப்படின்னு மட்டும் சொல்லிக்குவோம். ஆனால் கர்த்தரின் பட்சத்தில் வருவதற்கு நான் அவரை துதியில வாசம் பண்ண அழைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம துதிச்சா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பக்கத்தில். தூப பீடம் நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது? துதியை சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் யாரு? கர்த்தர்.
அப்ப பக்கத்துல இருக்கிறார். துதிக்கிறவன் பக்கத்துல என்ன பண்றாரு? இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 22:3 பாருங்க, நான் சொன்ன வசனம் தான் அங்க சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 22:3, துதிகளில் வாசம் பண்ணுகிறவர் அவர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். தேவரீரே பரிசுத்தர். எங்க இருக்கிறாரா? துதிகளில் வாசமாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. அதே போல அவர் ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஏசாயா தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது அங்கே அவர் பார்த்ததான அந்த காட்சியை குறித்து 1 to 4 வரலும் இருக்கு. நான் உங்களுக்கு அது அவ்வளவையும் சொல்ல விரும்பல. 3ஆம் வசனம் பாருங்க. அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் என்ன செய்ததாம்? ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. என்ன சத்தம் அப்படின்னு சொன்னா, அங்க கேராபீன்களும் சேராபீன்களும் என்ன சத்தம் அந்த எழுப்புகிறாங்க, அவங்க பாடுகிறாங்க அப்படின்னு சொன்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்படுகிறது? அங்க பாடல் பாடப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அங்க பரலோகத்துல என்ன பாட்டு பாடுறாங்க? துதிச்சு பாடுற பாட்டு என்ன? பரிசுத்தர். அப்படி நம்மளும் தேவனை இந்த தூபபீடத்தின் முன்பாக நின்று நாம் என்ன பண்றோம்? துதி செலுத்தும் பொழுது தேவன் எங்க வந்துடுறாரு? கேருபீன் சேராபீன் மத்தியில வாசம் பண்ணுகிற கர்த்தர் நமக்கு அருகே பக்கத்துல வந்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? துதிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா வீடுகளில் துதிக்கிறீங்க? இப்பெல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு துதிக்கிறேங்கிறவங்க. ஹல்லேலூயா. இன்னும் துதி சத்தம், ஜெப சத்தம்லாம் என்ன பண்ணணும்? பெருகணும். ஹல்லேலூயா. தேவனை துதிக்க துதிக்க அந்த வீட்டுக்குள்ள என்ன வரும்னா தேவ மகிமை வரும். இங்க வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தால் வாசல்களின் நிலைக்கால்கள் அசைந்தது. நீங்க துதிக்க 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 உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தமும் என்ன ஆயிரும்? வெளியேறிடும். தேவன் தம்முடைய அசைவை, தம்முடைய அசைவாடுதலை வீட்டுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல, அது போல ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவரை போல அவர் என்ன பண்ணுவார்? நிறைந்து காணப்படுவார். அல்லேலூயா. அதுக்கு தான் துதிக்கணும். இப்போ தூபபீடம் எங்க இருக்குதுன்னா, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பக்கத்துல. நம்ம துதிக்கும் பொழுது தேவன் நம்ம பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, துதிக்கும் போது தேவன் நம் பக்கத்துல. துதிக்கும் போது தேவன் நம்ம பக்கத்துல. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் துதிகளில் பிரியப்படுகிறவர். துதிகளில் பிரியப்படுகிறார். அதனால தான் சங்கீதம் 34:1 வாசிக்கிறோம். என்ன மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும் என் வாயில் இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு சோத்திரம் சொல்கிறதுக்கு என்ன காசாக கொடுக்கணும்? இல்லை, போகும்போது, நடக்கும்போது, நிற்கும் போது யாராவது ஒரு நல்ல செய்தி சொல்லும் போது நீங்கள் 4 சோத்திரம் சொல்லணும். சோத்திரம் 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 சொல்லுங்கள் நல்லா இருக்கு இல்லை? அப்படி என்ன பண்ணணும்? கர்த்தரை சொல்லணும், துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்ம துதிக்க பழகுகிற ஒரு பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? உருவாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நம்ம பார்த்தோம், பலிபீடத்தின் கொம்புகளிலே என்ன பண்ணப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டு அது எப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவமதிக்க கூடாது. அந்த ரத்தத்தை நம்ம மதிச்சு நடக்கணும். ஹல்லேலூயா. மதிச்சு நடந்தோன்னா அது நம்மளை என்ன பண்ணும்? கடைசி வரலும் நம்மளை காப்பாற்றும், பரிந்து பேசும், மேன்மைப்படுத்தும். ஹல்லேலூயா. அந்நிய அக்கினி நம்மளுக்கு கொண்டு வரக்கூடாது. தேவன் நம்ம கொடுத்த அபிஷேகத்தை இழந்துட்டு அபிஷேகம் பெற்ற மாதிரியே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு ஆக்ஷன் பண்ணி வாழக்கூடாது. இழந்துட்டோன்னு சொல்லி, ஆண்டவரே என்னை மீண்டும் நீங்கள் என்னை புதுப்பீங்க அப்படின்னு தாவீது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். மீண்டும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நம்ம மகிழ்ந்து களி கூறணும். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன்னு சொல்லிட்டு சதா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஆவியானவர் துக்கப்பட்டு என்ன பண்ணிடுவார்? வெளியே போயிடுவார். எரிச்சலின் ஆவி உள்ளே வருதுன்னா பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிட்டார்னு அர்த்தம். அதான் சவுலின் சம்பவம் இல்லையா?
பரிசுத்த ஆவியானவர் வெளியே போன உடனே சவுலுக்குள்ள என்ன ஆவி வந்துச்சு? ஒரு பொல்லாத ஆவி வந்து பூந்துச்சு. புரியுதுங்களா? இப்போ கர்த்தர் வெளியே போயிட்டா வீட்டுக்குள்ளே என்ன வந்துடும்? பொல்லாத ஆவி, சண்டை, கலவரம், சமாதானம் இருக்காது, நிறைவு இருக்காது, மனரமியம் இருக்காது. இதெல்லாம் என்னது? ஆவியானவர் வெளியே போயிட்டாருங்கிறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம், குறைவிடும் மகிழ்ச்சியாக இருப்போம், நமக்கு இல்லாமையிலும் எப்படி இருப்போம்? மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? நடத்துவார். அல்லேலூயா. அந்நிய அக்கினியை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? கொண்டு வர கூடாது. நாம் செய்கிறது தேவனுக்கு பிரியமாக இருந்தால் தேவன் அதை அங்கீகரிக்கும்படி மேலும் மேலும் தேவன் தம்முடைய ஆவி என்ன பண்ணுவார்? ஊற்றிக்கொண்டே இருப்பார், அங்கீகரித்து கொண்டே இருப்பார். நீங்கள் அபிஷேகத்தில் வளருவீங்க, வல்லமையில் வளருவீங்க, பரிசுத்தத்தில் வளருவீங்க, நீதியில் வளருவீங்க, கர்த்தருக்கு கொடுக்குற கனிகளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வளருவீங்க. நீங்கள் எங்கேயோ வளரல, மந்தமாக நிற்கிறீங்கன்னா உங்களை நீங்களே ஒரு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஹல்லேலூயா. தூவபீட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது போல நீங்கள் துதிக்கும் பொழுது தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் பரிசுத்தர்னு போற்றப்படுகிற அந்த துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் நாம் துதிக்கிறோன்னா அன்றைக்கு ஏசாயாவில் பார்த்த அந்த ஆலயத்தில் இறங்கி வந்த அதே மகிமை துதிக்கிற நம்ம மத்தியிலையும் கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணும்? இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம படிப்பறிவு இல்லாதவங்களாக இருக்கலாம், பேதமையாக இருக்கலாம், நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆவியானவர் உள்ளே வந்தால் பேதையும் என்னவாக்குவார்? ஞானி ஆக்குவார். அவர் சர்வ ஞானி. நமக்கு ஞானத்தை என்ன பண்ணுவார்? தந்து நடத்துவார். எந்த செயலையும் செய்வதற்கு நமக்கு வேண்டிய உதவி அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நம்மளை ஞானி ஆக்கணும்னு தான் உள்ளே வரார். யாரை ஞானியாக்க? பைத்தியனை ஞானியாக்கத்தான், பேதையை ஞானியாக்கத்தான் உள்ளே வரார். அல்லேலூயா. அதனால் எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு குடும்பம் சரியில்லை, எனக்கு அப்பா அம்மா சரியில்லை, எனக்கு மனைவி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை பரிசுத்த ஆவியானவர். சரியில்லாததை சரிப்படுத்துகிறதுக்கு தான் யார்? பரிசுத்த ஆவியானவர். அதனால் சரியில்லாததை எல்லாம் அவர் என்ன பண்ணுவாருன்னா சரிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் வேலை, என்னோட வேலை ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற வேலை, எல்லா அந்தகாரத்தையும் வெளியேற்றுகிற வேலை அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தூபபீடத்தில் போடப்படுகிற தூபம் என்னன்னா அதை நான் உங்களுக்கு போன வாரமே சொல்லிட்டேன். நீங்கள் யாத்திராங்க 30, 34 38 வரல வாசிச்சிங்கன்னா வெள்ளைப்போளம், குங்குளியம், அல்பான் பிசின், சாம்பிராணி, இந்த 4 கலந்த கலவை பொடித்து என்ன பண்ணப்படுகிறது? அது இடித்து தூபமாக தூபபீடத்தின் மேல் போடப்படுகிறது. இயேசுவின் திவ்ய சுபாவங்களை நமக்கு 4 சுவிசேஷத்திலும் அவங்க என்ன பண்ணுறாங்க? பிரித்து பகுத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த திவ்ய சுபாவங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கிறிஸ்துவுக்காக நறுமணமாய் வாழ்வோம். அல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் பலிபீடத்தை செட் பண்ணிவிட்டு உங்கள் மேலே அக்கினி இறங்குறதுக்கு உங்களை விட்டு கொடுக்க போகிறீங்க? நம்ம எல்லோரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி, எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த பகல் பொழுதுக்கா நன்றி செலுத்துகிறப்பா. ஆசரிப்பு கூடாரத்தின் தூவபீடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட உடைய சத்தியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலிபீடத்தின் கொம்புகளிலே ரத்தம் பூசப்பட்ட ஆண்டவரே, அந்த ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்ட பஸ்கா பலியான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்ட நிலை கால்களிலே சங்கார தூதன் எப்படி உள்ளே முளையாதபடி கர்த்தர் வேலி அடைத்தீரோ, அதுபோல பஸ்காவாகி எங்கள் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட ஒவ்வொரு தகப்பனே, ஒவ்வொருவர் வீடுகளிலும் தெய்வத்தின் பாதுகாப்பு இறங்கி வருவதாக, தெய்வத்தின் பாதுகாப்பு இறங்கி வருவதாகப்பா. வாய்களை திறந்து யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை உச்சரித்தார்களோ அவர்கள் வீடுகளிலே, அவர்களுடைய வாசல்களிலே ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக ராஜா. தகப்பனே, அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு வராத படிக்கு பரிசுத்த ஆவி இழந்திருந்தால் உண்மையான மனம் திரும்புதலோடு அதை பெற்றுக்கொண்டு தேவனை துதிக்கிறவர்களாய் அப்பா பிள்ளைகள் மாறும் பொழுது சாலமோன் ஆலயத்தில் இறங்கின அதே அக்கினி, ஆண்டவரே கர்மேல் பர்வதத்தில் இறங்கின அக்கினி இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டு ஆண்டவரே வாழ்க்கையின் ஜீவியம் புதிதாக்கப்பட்டு தேவனோடு ஜெப ஜீவியத்தில் இணைக்கப்பட
கர்த்தர் நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாச உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் என் தேவனே என் பிள்ளைகள் ஜெப வாழ்க்கையை தொடருவார்களாக ராஜா. நான் ஜெபிக்கிறேன்ப்பா, கர்த்தர் அப்படி செய்வீராக. நன்றி செலுத்துகிறாப்பா, நன்றி செலுத்துகிறோம். தூபபீடம் எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அருகில் இருக்கிறதோ அப்படி எங்கள் பிள்ளைகள் எப்பொழுதும் துதிக்கிற துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற என் தேவனை அப்பா பக்கத்திலே கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு எல்லாருக்கும் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்க வல்ல நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் இனி வரும் நாட்களிலே கர்த்தர் மாற்றி அற்புதங்களை அதிசயங்களை இங்கே செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. குறைவை நிறைவாக்க போறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியம் செய்வீராக. எல்லா துதியும் கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக.